இல்ல அது ஒரு ஒரு சின்ன இக்கட்டான நிலைமை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க ஸ்டூடெண்ட் கூப்பிடுங்க, நான் பேசுறேன். யார? ஸ்டூடெண்ட். ஆ, சாந்தி, சாந்தி இங்க வாமா. இதான் சாந்தி. உன்னோட சர்நேம் என்ன? முழு பேர் என்ன? ஜி சாந்தி கோபால். சாந்தி கோபால். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆமா, உங்க குழந்தைக்கு தான் அட்மிஷனா? எந்த ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்ட்ல. 10th ஸ்டாண்டர்ட்லையா? 10th ஸ்டாண்டர்ட் அது போர்டு எக்ஸாம்ஸ், அதனால 9th எங்க படிச்சாங்க? 9th அரசு உயர்நிலைப்பள்ளி பல்லாவரம், காஞ்சிபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க. என்னால் நான் எல்லா உதவியும் நான் செய்கிறேன். ஆமா, உங்க பையனுக்கா பொண்ணுக்கா? பையனுக்கும் இல்ல பொண்ணுக்கும் இல்ல. பின்ன அட்மிஷன் இவளுக்கு தான் வேணும். இவங்களுக்கா? ஆமா. இங்க இங்க 10th ஸ்டாண்டர்ட்ல அட்மிஷன் இவளுக்கு தான் வேணும். இந்த ஸ்கூல்ல படிக்கணுமா? ஆமா. 10th ஸ்டாண்டர்ட்? ஆமா. சின்ன பசங்களோட சேர்ந்து? ஆமா ரங்கநாதன் சார். அது முடியாத காரியம். ஏன்? அதைத்தான் நானும் கேட்குறேன். பெரியவங்க படிக்கிறதுக்கு தான் நிறைய ஸ்கூல் இருக்கே, இவங்க அங்கே படிக்கலாமே. நான் இவங்களுக்கு உதவி செய்கிறேன். இல்ல இல்ல இல்ல, இவங்க இங்க தான் படிக்கணும். இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு சொல்ற அளவுக்கு இங்க என்ன ஸ்பெஷல்? அபி. அபி? அபிநயா கோபால், அவ என்னோட பொண்ணு. ஓ, இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கே ஒரு பீஸ் போன பல்பு மக்கு, அதுக்கு படிப்பு வராது மேடம். என்னாலே முடியல. தெரியும் சார், ஆனா என்ன பண்றது, நான் அவளோட அம்மா. குழந்தைங்க என்னதான் பீஸ் போன பல்பா இருந்தாலும் அம்மாவால குறைச்சி பாசம் வைக்க முடியாதே. என்னால நம்பிக்கையும் விட முடியாது சார். டியூஷன் சென்டர்லாம் ரொம்ப காசு கேட்குறாங்க. அது மட்டும் இல்ல, மக்கு பசங்களை அவங்களும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால தான் நானே ஸ்கூலுக்கு வந்து படிச்சு அவளுக்கு சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு மக்கு பசங்களாச்சும் கம்மியாகவும் இல்லை சார். நான் அவளோட அம்மான்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி காமிச்சுக்கவும் மாட்டேன். சத்தியமா சொல்றேன் சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் தாட்ஸ். உங்க எமோஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மேடம், இது கவர்மெண்ட் ரூல்ஸ். ரங்கநாதன், இது உங்க இன்டர்வியூ தானே? உங்க போட்டோ எல்லாம் போட்டு. எஸ் மேடம், கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது. உங்க அரசாங்கமும் இதே தான் சொல்லுது. பெண்களுடைய கல்வியில தான் நாட்டுடைய முன்னேற்றமே இருக்குன்னு. ஆமா. ஆமால, அப்புறம் என்ன, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து பண்ண வேண்டியது தானே? பண்ணலாமே. குட். ஆனா மேடம், என்னோட ஹையர் அபிஷியல்ஸை பேசி தான் நான் முடிவெடுக்க முடியும். நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? உங்க ஆபீஸ் உங்க ஃபோன் பண்ணிக்கிங்க. கட் பண்ண மாட்டீங்களா? இல்ல. இல்ல இல்ல, எல்லாம் நல்லபடியா நடந்தது. ஹெட் மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி சரி, நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன். பாய். என்னாச்சு? அபி என்ன சொல்ல போறாளோ? உன்கிட்ட பைத்தியமா? உன் புத்தி மலிக்கு படிச்சா என்ன? என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னு. அந்த ஹெட் மாஸ்டர் உன்னை எப்படி ஸ்கூல்ல சேர்த்தாரு? அது என்ன ஒரு ஸ்கூலா? இந்த பாருமா, நீ மட்டும் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண, அப்ப நான் ஸ்கூல்ல விட்டு நின்றுவேன். உனக்கு யார் இந்த வீணா போன ஐடியாவை கொடுத்தது? இப்போ என்ன? நான் படிக்கணும், அவ்வளோதானே. நான் படிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் மேக்ஸ் டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்குறேன். ப்ளீஸ்மா, ஸ்கூலுக்கு வராத. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்னை பார்த்து அப்புறம் கலாய்ப்பாங்க. ப்ளீஸ்மா, ஸ்கூலுக்கு வராதம்மா ப்ளீஸ். சரி, வரமாட்டேன். நான் டிவி பார்க்கல, வெளில விளையாடவும் போக மாட்டேன். நான் இனிமேல் ஃபுல்லாக படிக்கிறேன். நான் படிக்க போகிறேன். இப்போவே நான் படிக்க போகிறேன். போ, போய் படி.
நான் போறேன். நான் போய் எப்பவே படிக்க போறேன். பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்கள் இன்னைக்கு நேரில் பார்க்க போகிறீங்க. உள்ளே வாங்க. கம். யாரது? இவங்க உங்களோட புது கிளாஸ்மேட். சாந்தி கோபால். ஆமா சார். சாந்தி கோபால், இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவோம் சார். நீங்க குதிரையா இருக்க போறீங்களா, கழுதையா இருக்க போறீங்களா? ப்ளீஸ் டேக் யூ சீட். இந்த வயசுல லேடிஸ் எல்லாம் வீட்டு வேலை பார்ப்பாங்க. இவங்க என்னன்னா படிக்க வந்திருக்காங்க. இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ். ஆண்டி தள்ளி உட்காருங்க ஆண்டி, போர்டு தெரியல. ஏய், இங்க உட்காருங்க. ஓ வந்துட்டியா? ஆமா, ஸ்கூலுக்கு போனல. சோ எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல்? ஆட போங்கம்மா, அதை ஏமா கேக்குறீங்க? எல்லா பசங்களும் என்னை பார்த்து முறைக்கிறாங்க, கிண்டல் பண்ணி வேற சிரிக்கிறாங்க. நான் ஏதோ திருடி மாதிரி என்னைய உத்து உத்து பார்த்துனுக்குறாங்க. என் வாழ்க்கையில இவ்வளோ அசிங்கப்பட்டது கிடையாது. அது இருக்கட்டும், பாடம் ஏறுதா இல்லையா? எல்லா சப்ஜெக்டும் ஓகே தான், ஆனா இந்த மேக்ஸ் தான். இந்த மேக்ஸை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கச்சான்னு வைங்க, செத்தம். மண்டையில ஏற மாட்டுதுமா. இந்த மேக்ஸ் கிளாஸ்ல மட்டும் உட்காந்தா கிளாஸ் முடியவே மாட்டுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப புரியுது அபியே இப்படி இருக்கான்னு. நீங்க வேற. அவ என்ன திரும்பி கூட பார்க்கல. அவ பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இதுல யார் யாருக்கு அம்மானே புரியல. உனக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியா? மேக்ஸ் எனக்கு ஈஸி இல்லை, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். விக்கி, நீ சொல்லு. எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் சார். அதுக்கு நிறைய உழைக்கணும். உழைக்கிறது அவன் உடம்புக்கு ஆகாது. sin θ டிவைடட் பை cos θ ஈக்குவல் டு tan θ. மேக்ஸை எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களோட சம்மந்தப்படுத்திக்கணும். அப்போ அது தானே இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். ஓகே, கிளாஸ்ல தண்ணி கொட்ட டங். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. Secant square theta minus tan square theta is equal to what? யாருக்கு தெரியும்? சாந்தி, நீங்க சொல்லுங்க. Secant square theta minus tan square theta secant square theta minus tan square theta கிளாஸ்ல தண்ணி கொட்ட டங். secant square theta minus tan square theta is equal to 1. சார் 1. கரெக்ட். 1. சாந்திக்கு எல்லாம் கை தட்டுங்க. ஹாய், நான் சுசி, இவன் விக்கி, அவ அபிநயா. ஏ அபி, இங்க வா. ஏன் அங்கே நின்னுட்ட? வாவ்,
நீங்க அந்த சிடுமுஞ்சிக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. தோ அன்பு தான் சொல்லி கொடுத்தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அபியோட பேர் கூட கோபால தான் முடியுது. அப்படியா? ஆமா. அபி என்ன பண்ற? பார்த்தா தெரில, சாப்பிட்டு இருக்கேன். என்ன சாப்பாடு? போதும் போதும் போதும், ஏன்? போதும் போ. சாப்பிட்றியா? ம். ம். அட உங்க 2 பேரோட சாப்பாடும் ஒரே மாதிரி டேஸ்டா இருக்கு. அது எப்படி? இது கூட தெரியாதாடா? ஒரே குணம், ஒரே மனம், ஒரே ருசி. ஆச்சி சாம்பார் மசாலா தான். நீங்க எந்த ஏரியா? சைதாப்பேட்டை. அட, அபி வீடு கூட அங்கதான் இருக்கு. ஆ, சைதாப்பேட்டையிலேருந்து ரொம்ப உள்ள போகணும். ஓ, டிரைவர் ஆகிறதுலாம் ஒரு ஆசையா? டிரைவர் ஆனா நீ கடைசி வரைக்கும் இன்னொருத்தன் கீழே தான் வேலை செஞ்சுன்னு இருக்கணும். சொந்தமா கார் வாங்கணும்னு தோணலையா? அதை பத்தி யோசிச்சு பாரு. அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டேன். ஆமாமா, உன் தலையை பார்த்தாலே தெரியுது நீ அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னு. சுசி, நாம பச்சி பெரிய ஆள் ஆயிட்டோம்னா நம்மள 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. நாம யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ட்விட்டர்ல கூடவா? ட்விட்டரா? ம், ஃபேஸ்புக்கு, செல்ஃபி, டப் மேஷன் எவ்வளவோ இருக்குது. அபி வா. உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட. போ. நம்ம கிளாஸ்ல 2 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுல முதலாவதாக சாந்தி கோபால். அவங்க ரொம்ப லேட்டா தான் படிக்க ஆரம்பிச்சாங்க, ஆனா ஃபாஸ்டா பிக்கப் பண்ணிட்டாங்க. கீப் இட் அப். அடுத்தது அபிநயா. வாங்க மேடம். அபிநயாவை பற்றி என்னோட கணிப்பு எப்பவுமே சரியாக தான் இருந்திருக்கு. இவங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பிக்கப் பண்ணுறாங்க, ஆனால் ரிவர்ஸில் பிக்கப் பண்ணுறாங்க. முதல்ல 30, அப்புறம் 20, இப்போ 10. இப்படியே போனால் எங்கே போய் நிற்ப? முட்டை வாங்கி ஆரியப்பட்டாக்கு பெருமை சேர்க்க போறியா? உன்னை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் யூ. அபி, அபி, இல்ல அபி, விடு. வரட்டும் இன்னைக்கு. இப்போ திருப்தியா? ஸ்கூல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே. அங்க எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறாங்க, நீ பார்த்து சிரிச்சுன்னு இருக்க. இல்ல அபி, நான் சிரிக்கல, சத்தியமா சொல்றேன். இல்ல, நான்
நீ சிரிச்ச, எல்லாரும் சிரிச்சாங்க. நீ நல்லா படிச்சு பாஸ் ஆயிருந்தா எதுக்கு அப்பயே எல்லாரும் சிரிக்கணும்? இந்த கருத்து சொல்றவ எல்லாம் விக்கிக்கிட்டே சுசிக்கிட்டே வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு அதான் ஸ்கூலுக்கு வந்தேன்னு சொன்னேன், இப்ப அட்மிஷன் கிடைச்சது பெரிய ஹீரோயின் மாதிரி பண்ற. வேலைக்காரி, நீ வேலைக்காரி, ஓவரா பண்ணாத. ஓஹோ அப்படியா? நீ ஃபெயில் ஆயிட்டதுக்கு உனக்கு கவலை இல்ல, ஒரு வேலைக்காரி படிச்சு பாஸ் ஆயிட்டாலேன்னு கவலைப்படுறல? ரொம்ப நல்லா இருக்குடி. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல. நான் ஒன்னும் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட இருந்து பிரிக்கல. உன் கூட பழகிறதுக்கு அவங்க தான் அசிங்கப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால தான் மார்க் எடுக்க முடியுமா, என்னால முடியாதா? முடியாதுடி. முஞ்சினா நேத்துக்கு நீ வாங்கிருப்ப. இல்லாட்டி இந்த மாதிரி 2 பேருக்கும் ஃபீஸ் கட்ட வச்சு நீ என்ன சாவச்சிருக்க மாட்ட. அப்ப விட்டு தொலை வேண்டியதானே. ஓஹோ அப்ப நீ ஃபெயில் ஆயினே இருப்ப, நான் ஸ்கூலை விட்டு போணுமா? அப்போ நான் பாஸ் ஆயிட்டு நீ ஸ்கூல்ல விட்டு போயிடுவியா? இல்ல, நீ மேக்ஸ்ல என்ன விட அதிகமா மார்க் வாங்கி காட்டு, அப்ப பாப்போம். வர ஹாஃப் இயர் எக்ஸாம்ல மேக்ஸ் சப்ஜெக்ட்ல நான் உன்னோட அதிகமா மார்க் வாங்கி காட்டல, என் பேர் அபி இல்ல. உன் திமிர அடிக்கி உன் இடத்த உனக்கு காட்டல. உனக்கு அபின்னு பேர் வச்ச உன் அம்மா நான் இல்லடி. பாப்போம். ஆர்த்தி, எஸ் சார். அபிராமி, எஸ் சார். ஆகாஷ், எஸ் சார். அபிநயா, எஸ் சார். பரத், எஸ் சார். ஒரு வட்ட வடிவமான ரன்னிங் ட்ராக்கோட ரேடியஸ் 49 மீட்டர். அப்படி இருக்கும்போது அந்த ரன்னிங் ட்ராக்கோட ஒட்டுமொத்த நீளம் எவ்வளவு? யார் சொல்ல போறீங்க? டாய்லெட் போணுமா? சார் ஆன்சர். ஆன்சர் தானே, இரு சொல்கிறேன். நான் ஆன்சர் பண்றேன். நீ உன்னை சுற்றி ஒரு ஒளி வட்டம் தெரியுதே, சொல்லு. சார் 280 மீட்டர். போச்சு, ஒளி வட்டம் போச்சு. சாந்தி, நீங்கள் சொல்லுங்க. சார் 308 மீட்டர். கரெக்ட். அடுத்து என்னன்னா, பேனா பிடிக்க சான்ஸ் கச்ச கையில கரண்டி பிடிக்காத. ஹாஃபில் இல்லை, நான் நல்ல மார்க்ஸ் வாங்கணும். நீ என்ன சொல்கிற, நான் மகப் பண்ணுறேன். மேக்ஸுங்கிறது மக்கப் பண்ணுற சப்ஜெக்ட் இல்லை, புரிஞ்சு படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மா உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டா? ம், சம் டைம்ல நான் யோசிக்கும் போது ரொம்ப யோசிக்கிற சாந்தி. எஸ், பட்டு அபி இப்போ 10th பாஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவளை டாக்டரோ இன்ஜினியரோ படிக்க வைக்கிறதுக்கு என் கையில் காசு இல்லையே, அதானே உண்மை. சாந்தி, முதல்ல அபி 10th முடிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது நல்லதாக நடக்கும். ஆனால் இது முடிக்கிறது முக்கியம். அப்படின்றீங்க? எஸ். ஓகே. மேடம்க்கு இப்போ இங்கிலீஷா கொட்டுது. ஸ்கூலுக்கு போகிறோம்ல. ஓ,
கண்ணு தெரியல ஓரமா போடி தானே. சீக்கிரம் பேக் எடுத்துட்டு போ. என்ன பாக்குற? கலெக்டர் போக டைம் ஆகுது. கீழே கிடக்குற பேக் எடு. நான் சொல்றது காதுல வேலை. தயாள். உன் புத்தி என்ன மழுங்கி போச்சா? சார் இதான் லேடிஸ்ட பேசுற முறையா? சாரி சார். மன்னிச்சிருங்கம்மா, இது எங்க ஃபால்ட். மன்னிப்பு கேளு. சாரி மேடம். பேக் எடுத்து கொடு. சாரி தயாள். ஒரு எருமையை தோட்டத்தில் கட்டி வச்சிருக்காங்க. குச்சி நடுவில் இருக்கு. இந்த கயிறு தான் ரேடியஸ். அது மேயக்கூடிய இடம் தான் ஏரியா. என்னாச்சு? உனக்கு கலெக்டரோட வீடு தெரியுமா? சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். டேய். வணக்கம்ண்ணா. அண்ணா நம்ம கலெக்டர் வீடு தானே? இல்ல, இது ரஜினி சார் வீடு. நான் கலெக்டர் சாரை கொஞ்சம் பார்க்கணும். அவர்லாம் இங்க இல்ல, வெளியே போய்க்கிறாரு. கிளம்பு கிளம்புன்றல. என்ன லுக்கு? போ. அண்ணா சார் இருக்காரா? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது. போ. ஒரே ஒரு வாட்டி போன்றல. என்ன லுக்கு? சண்டே கூட விட மாட்டேங்கிறாளே. நானா ப்ளீஸ் என்ன ஒரே ஒரு வாட்டி சாரை பார்க்க விடுங்க. நான் பேசிட்டு சீக்கிரம் போயிடுறேன். இவ டெய்லியும் வருவாளாம், கெஞ்சுவாளாம். இல்ல நம்ம உள்ள அனுப்பணுமா? எங்க தான் வருதோ நமக்குன்னு இந்த மாதிரி சாகுறாக்கீங்க. ஏய் என்ன பேசுற? மரியாதையா பேசு. யாரை பார்த்து சாவுகிறாக்கின்ற? ஏய் என்ன ரொம்ப பேசுற? இதெல்லாம் உனக்கு போட்டா வச்சுக்கோ. அடி அடி பாப்போம். எங்க அச்சு பாரு. உன் காது திரும்பிக்கும். நானும் போனா போதுன்னு மரியாதை கொடுத்துன்னு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. எங்க அந்த குச்சியை இன்னொரு வாட்டி ஓங்க பாப்போம். நான் 10 நாளா இங்க வந்து இருக்கேன். அவர் என்ன பெரிய கடவுளா? கோயில்ல கூட கடவுளை பாக்குறது இவ்வளவு கஷ்டம் இல்லையே. ஏய் அவரை பார்த்தே என்ன ஆகணும். நினைச்சிட்டு இருக்கற? உன் மனசுல நான் பெரிய கலெக்டர் நினைப்பா? அப்போ ஓ மனசுல என்ன பெரிய கலெக்டர் நினைப்பா? ஆமா, இங்க நான் தான் பெரிய கலெக்டர். என்ன பிரச்சனைங்க? சார் நான் சாந்தி சார். சார் என்ன ஞாபகம் இருக்குங்களா சார்? ஒரு நாள் கூட உங்க கார்ல அடிப்படை பார்த்தேனே சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. நான் இங்க 10 நாளா வந்து இருக்கேன் சார். ஆனா இவங்க உங்களை பார்க்க விட மாட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க சார். இவங்களை உள்ள அனுப்புங்க. தேங்க்யூ சார். வாமா. ஏய் முதல்ல அந்த நோட்டு புக்ல என்ட்ரி போட்டு போ. உன் நோட்டு புக் எடுத்துன்னு வா, நான் என்ட்ரி போட்டு தரேன். என்னது? நீ பாரு, உன்னை நல்லா போட்டு தரேன் கலெக்டர் சார் கிட்ட. அம்மா தாயே, எதுவுமே வேணாம், நீ போ. சொல்லுங்க. சார் என் பேரு சாந்தி. நான் டாக்டர் சங்கரன் சார் வீட்டில் வேலை செய்கிறேன். டாக்டர் சங்கரன் சார் வீட்லையா? ஆனா உங்களுக்கு ஏத்த வேலை இங்க எதுவும் இல்லையம்மா. இல்லை சார் இல்லை, நான் இங்கே வேலை எதுவும் கேட்டு வரல. எனக்கு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. சார் உங்களை மாதிரி ஆகணும்னா எந்த காலேஜில் படிக்கணும்? எந்த காலேஜ்ல படிச்சா கலெக்டர் ஆக முடியும்னு கேக்குறீங்களா? ஆமாம் சார். இப்போது இன்ஜினியருக்கு படிக்கணும்னா இன்ஜினியரிங் காலேஜ் போவாங்க. டாக்டருக்கு படிக்கணும்னா மெடிக்கல் காலேஜ் போவாங்க. அந்த மாதிரி கலெக்டர் ஆகணும்னா எந்த மாதிரி காலேஜில்? கலெக்டருக்குன்னு தனியா காலேஜ் எதுவும் இல்லைம்மா. அதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு நிமிஷம் சார், நான் எழுதிக்கிறேன். பத்ரி, டீ கொண்டு வா. யூபிஎஸ்சி. சார் இதுக்கு ரொம்ப பணம் செலவாகுமா? பணம்லாம் ரொம்ப செலவாகாதுமா. இதுக்கு கடின உழைப்பு இருந்தா போதும். அப்போ இந்த கோச்சிங் கிளாஸு டியூஷனு அதுக்கெல்லாம் போகணும்ல? சில பேர் போவாங்க, ஆனா நான் போல. ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. ஒரு வருஷம் ரூம்ல கதவை சாத்திட்டு எங்கேயும் போகாம உட்காந்து படிச்சேன், அவ்வளோதான். ஆமா, யாருக்காக இதெல்லாம் கேட்குறீங்க? என் பொண்ணுக்காக சார். ஓ, உங்க பொண்ணு சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களா? அதாவது கலெக்டருக்கு? உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும் சார். ரொம்ப நன்றி. டீ குடிச்சிட்டு போங்கம்மா. இல்லை சார், நான் முதல்ல போய் இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பத்ரி சார், பாலாஜி கிட்ட சொல்லி இவங்கள கார்ல கூட்டிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லிடு. ஐயோ இல்லை சார்,
நான் டெய்லி போகிற வழி தான், நான் அப்படியே போயிடுவேன். பரவாயில்லம்மா, வெயிட் பண்ணுங்க. டிரைவரே ட்ராப் பண்ணுவாரு. நன்றி சார்.